கடலூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் உள்ள 45 கிராமங்களை இணைத்து பெட்ரோகெமிக்கல் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிதம்பரம், கடலூர், புவனகிரி, சீர்காழி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய 45 கிராமங்களை பெட்ரோகெமிக்கல் மண்டலமாக அறிவித்துள்ளது தமிழக அரசு. இந்த கிராமங்களில் 23,000 ஹெக்டேர் பரப்பளவில் 92,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு, இயற்கை எரிவாயு உற்பத்தி உள்ளிட்ட தொழிற்சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. அதே நேரத்தில் இந்த 45 கிராமங்களிலும் எண்ணெய் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எண்ணெய் எடுக்காமல் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்கப் போவதாக கூறுவது நம்பும்படியாக இல்லை என்று கூறும் விவசாயிகள், ஒருவேளை சுத்திகரிப்பு நிலையங்கள் மட்டுமே அமைக்கப்பட்டாலும் அவை சுற்றுச்சூழலுக்கு மிக மோசமான சீரழிவை ஏற்படுத்தும் என அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு விவசாயம் முழுவதும் அழிந்து தங்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகும் என கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். தமிழக மக்கள் நலனை பாதிக்கும் எந்த திட்டங்களையும் அனுமதிக்க மாட்டோம் என கூறிக்கொண்டு இது போன்ற ஆபத்தான திட்டங்களுக்கு கொல்லைப்புற கதவுகளை தமிழக அரசு திறந்து விடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிட்டத்தட்ட பூமிக்கு அடியில பாகூரிலிருந்து மன்னார்குடி வரை 691 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் படிந்துள்ள 28,000 மில்லியன் டன் நிலக்கரியையும் 98,000 கோடி கன அடி மீத்தேனையும் எடுப்பதற்கான திட்டத்தை தான் மறைமுகமாக பெட்ரோ கெமிக்கல் ப்ராஜெக்ட் என்று அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இதை திரும்ப பெற வேண்டும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது, அளித்த ஒப்புதலை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசின் மிரட்டல்களுக்கு அடிபணிந்து இது போன்ற திட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிப்பதாக கூறும் விவசாயிகள், தமிழக அரசு இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம், மாநில அரசாங்கம் உடனே இந்த திட்டங்கள் மண்டலம் குறித்த முழுமையான விவரங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அந்த பகுதியில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விளக்கி மக்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அதற்கு பிறகு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான நடைமுறை வழிகளை பின்பற்ற வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ONGC நிறுவனத்திற்கு எதிராக நெடுவாசல், கதிராமங்கலம் கிராமங்களில் மக்கள் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் விவசாயத்தை அழிக்கும் இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது கண்டிக்கத்தக்கது என இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர்.